பிரைஸ் தி லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் புதிய வருடத்தின் துவக்கத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அவருடைய கிருபையால், ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய ஆசீர்வாதத்தினால நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எதற்காக? நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய தொழிலுக்காக, நம்முடைய ஊழியத்துக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் சரி, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இது ஆபிரகாமோட வாக்குத்தத்தம். சில பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கும், சில பேருக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாமையும் இருக்கும். அதுக்கு காரணமும் நம்ம தான். ஏன்னா இன்றைக்கு ஆபிரகாமுக்கு இந்த சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு மொத்தம் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார். அவர் எப்படி காத்திருந்தார்? அவர் வாக்குத்தத்தத்தின்படி அதை குறித்து அசதியாகவும் இருக்கலை, விசுவாசத்தோட நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சில விஷயம் நமக்கு இப்போ தான் வாக்குத்தத்தமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கும் போதும், இல்லை எனக்கு இது நடக்காது, இனி என் வாழ்க்கை இப்படி தான் நம்ம நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்னு நம்ம தற்பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு இருக்கிறோமா? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறோமா? இல்லை அசதியாக இல்லாமல் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம செயல்படுகிறவராக இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்ப்போம் சில பேர். ஏன்னா இன்றைக்கு இப்போ 2024 சில பேருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 26 தான் நிறைவேறும். சில பேருக்கு 25 கொடுத்தது 26 நிறைவேறும். சில பேருக்கு அந்தந்த வருஷத்துலேயே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் அவர் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறதுனால சில பேருக்கு வித்தியாசமாக இருக்கும், லேட்டாக நிறைவேறும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யாருடைய வாக்குத்தத்தம்லாம் லேட்டாக நிறைவேறுதோ, லேட்டாக ஆகிக்கிட்டே போகுது, ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஆகுதோ, அவங்களுக்கான வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதத்தின் முடிவு ரொம்ப நிறைவுள்ளதாக இருக்கும். அதுதான் நிலையான ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஒருபோதும் யாரா வாக்குத்தத்தத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.